மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, இங்கே நான் தான் கிங்கு, நம்ம சந்தானம் மன்னத்தோட அடுத்த கமர்ஷியல் காமெடி படம் பார்த்துட்டு வந்தேன். இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் தேவியில். ஸோ படம் செம்ம காமெடியாக இருக்குங்க. சந்தானம் அண்ணன் வந்து ஒரு பழமையான ஒரு 90s கிட்டு. அவருக்கு கல்யாணமே ஆகலை, அப்பா அம்மா இல்லை, தானா சுயமாக சம்பாதிச்சு ஒரு மேட்ரிமோனி கம்பெனியில் வேலை செஞ்சு ஒரு 70,000 பெர் மந்த் வாங்குற சேலரியில் ஒரு சொந்தமாக லோன் போட்டு ஃப்ளாட்டு வாங்கினார். அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட 25 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டார். ஸோ அந்த கடனை கொடுக்கறதுக்காக ஒரு 90s கிட்ஸாக இருக்கார். கல்யாணம் பண்ணணும், பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அவருக்கு. ஸோ கல்யாணம் பண்ணுறாரு. ஒரு ஜமீன்தார் மாப்பிள்ளை சொல்லிட்டு ஒரு நம்ம தம்பி ராமையா ஆக்டிங்கு, சந்தானம் சார் ஆக்டிங்கு, அப்புறம் இந்த பாலசரவணன் ஆக்டிங்கு, அப்புறம் லொல்லுசபா மனோ, லொல்லுசபா சுவாமிநாதன், இவங்க ஆக்டிங்கெல்லாம் பிச்சுட்டாங்க. நம்ம சேஷு அண்ணன் ஆக்டிங், சேஷு அண்ணன் இப்போ தான் சமீபத்தில் காலமாகிட்டார். சேஷு அண்ணன், மனோபாலா சார் அப்போ நடிச்சிருந்தார் போல், இந்த படத்தில் நடித்து முடிச்சுட்டு தான் இறந்துட்டார். மனோபாலா சார் என்ன இறந்தும் 7-8 மாதம் கிட்ட ஆகிடுது. அப்போவே நடிச்சிட்டார் நினைக்கிறேன் இந்த படத்தில். இந்த படம் அப்புறம் அந்த 80s பில்டப்பு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக இதில் தான் நடிச்சிருந்தார் இந்த சீனு. ஸோ இவங்க எல்லா ஆக்டிங்குமே செம காமெடிங்க. காமெடி வயிறு தேட்டரில் போய் சிரித்து வயிறு தான் வலிச்சுது. நல்லா செம காமெடியாக இருந்தது இந்த படம். ஆனால் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஜமீன்தார், கேவலமான ஒரு பில்டப்பான ஒரு ஜமீன்தாரை காமிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா பணம் காசு நகை நட்டு எல்லாமே இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் எல்லாம் ஏழையாடுறாங்க. பேங்க் ஃபுல்லாக சந்தானன்னே 25 லட்சம் கடன் வாங்கிக்கிறார். நம்ம தம்பி ராமையா அண்ணன் ஃபேமிலி இன்னும் டபுள் மெகா அண்ணனுக்கு அண்ணனாக இருப்பார் போல. 10 கோடி ரூபாய் ஊர் ஃபுல்லாக கடனை வாங்கி வச்சுட்டு உக்காந்துட்டுருக்கிறார் நம்ம தம்பி ராமையா அண்ணனோ பாலசரவணனோ. ஸோ அந்த கல்யாணம் பண்ணுற பொண்ணு கூட சொல்ல, ஹீரோயின் மேடம் சொல்லுவாங்க, கையெழுத்து போடாதே அப்போ கண்ணா அண்ணன் காதல் மூடல ரொமான்ஸில் போய்ட்டு வாடி உரி நானும் உன்னை தொடரண்டி இப்படி தொட்டு கையெழுத்து போட்டு கொடுத்து கட்சியில் சந்தான அண்ணனை எல்லாத்தையும் ஏமாற்றிடுவாங்க. இது பத்தாவதுல ஒரு டெரரிஸ்ட் குரூப்பு, தீவிரவாதி குரூப்பு இந்த படத்தில். காமெடி படத்தில் ஒரு டெரரிஸ்டா அப்படின்னு அதிர்ச்சியாக பார்ப்பீங்க இந்த படத்தில். ஸோ டெரரிஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு நல்ல காமெடியாக இருக்கும். ஸோ நம்ம 2 பேர் சந்தானம் ஃப்ரெண்டு வந்து 2 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க இந்த படத்தில். யாருன்னா அவர் பேர் எனக்கு சரியாக தெரில, ஒரு நிமிஷம். சந்தானத்தோட ஃப்ரெண்டு வந்து சந்தானம் ஃப்ரெண்டு வந்து யாருன்னா டபுள் கேஷ் பண்ணியிருப்பார். ஒரு ஃப்ரெண்டு, இன்னொருத்தர் வந்து ஒரு டெரரிஸ்ட்டு, விவேக் பிரசன்னா. ஸோ அவர் தான் பேர் தெரில, இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். விவேக் பிரசன்னா இவர் நிறைய படத்தில் காமெடியாகவும் நடிச்சிருப்பார், வில்லனாகவும் நடிச்சிருப்பார். நெஞ்சம் உண்டு நேர்மண்டு ராஜான்னு ஒரு லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு புது படம், அதில் வில்லனாக நடிச்சிருப்பார். கிளைமேக்ஸில் காமெடியாக நிறைய படத்தில் நடிச்சிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இப்போ இந்த படம், இதுக்கு முன்னாடி வந்த ஒரு சந்தானம் படம், வேறு ட்ரிப்பிள்ஸ்னு ஒரு ஹாட் ஸ்டாரில் வெப் சீரிஸ், அதில் செம்மையாக ஒரு கேஸ்ட் பண்ணியிருப்பார் அவர் விவேக் பிரசன்னா. வேறு என்ன சொல்கிற மாதிரி தெரியணுன்னா, அவர் அந்த செத்த பொண மாதிரி நடிப்பாருங்க அந்த படத்தில். செமையாக இருக்குங்க அவர் ஆக்டிங் ஸ்கில், வேறு லெவலு. அந்த பொண மாதிரி நடிக்கிறது செமையாக இருக்குங்க, செமையாக நடிச்சிருப்பாங்க. படம் ஃபுல்லாக சிரிப்பாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த இன்னொருத்தர் 2 பேர் டபுள் ஆக்டிங், ஒருத்தன் டெரரிஸ்ட்டு, இன்னொருத்தன் இவன் ஃப்ரெண்டு தான் அவன் நினச்சிட்டு இவங்க தம்பி ராமையானோ நம்ம பாலசரவணன், லொல்லுசபா சுவாமிநாதன்னா, மாறனன்னா, எல்லாரும் மாறனன்னா சரியான மார்ச்சுரி பாடி மேனாக பண்ணியிருப்பார். முனிஷ்காந்த் அண்ணன் காமெடி அதுவும் நல்லா இருந்தது, அவர் ஒரு மார்ச்சுரி மேனு. ஸோ இது ரோலெக்ஸ் எல்லாம் காமெடி பண்ணிட்டாங்க படத்தில். ஸோ வெட்டி ஸோ பணத்தை காணும். ஸோ பணம் மிஸ் மேட்ச் ஆகிடும். ஸோ ஒருத்தன் டெரரிஸ்ட்டு, அவன் தான் ஃபஸ்ட்டு இவங்க வீட்டுக்குள்ளே வந்து சாக்கடிச்சு செத்து போடுவான். அதிக பிரசிங்கத்தனமாக பண்ணி சாக்கடிச்சு செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் இவங்க அந்த பணத்தெல்லாம் பிடிச்சி டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தா இவன் ஃப்ரெண்டு உக்காந்துட்டு இருப்பான். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்களா சொல்லிட்டு இவனு ஸோ கட்சியை கிளைமேக்ஸ் வரைக்கும் போய் ஐடியாலாம் பண்ணி இவன் சந்தானத்தோட பக்கத்து ஃப்ளாட்டில் 2 கில்மா லேடிஸ், ஸோ ப்ராஸ்டியூட் பண்ணுறாங்க போல 2 பேர். அவங்க கூப்பிட்டு அந்த டெரரிஸ்ட் வந்து இவன் கூட இந்த ப்ராஸ்டியூட் வீட்டுக்கு வந்து உக்காந்து பண்ணுவான் பார்த்தா. ஸோ ப்ராஸ்டியூட்டை கட்சியில் கண்டுபிடிச்சி அந்த ப்ராஸ்டியூட் உள்ளே போயிட்டு இவங்களும் அதில் மாட்டிப்பாங்க. ஸோ படம் ஃபுல்லாக காமெடியாக இருந்தது. கடைசியில் சந்தானமும் ஏமாந்துருவார். பணக்கார ஃபேமிலி 2 ஏமாந்து
கடைசியில் அந்த டெரரிஸ்ட்டை கண்டுபிடிச்சி கையில் குத்தி 50 லட்சம் ரூபாய் வாங்கிடுவாங்க, டுவேட் பண்ணுவாங்க. ஏதோ மாயோனேன்னு ஒரு பாட்டு வந்தது, அதுவும் ஏதோ கொஞ்சம் கில்மா சாங் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சாங் அந்த இங்கே நான் தான் கிங்குன்னு ஸ்டார்டிங்கில் ஒரு பாட்டு வரும், அதுதான் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஈமான் அண்ணன் வாய்ஸு, படம் மியூசிக் அவர் தான் நினைக்கிறேன், ஈமான் அண்ணன். ஸோ அன்பு செழியன் சார், சினிமாக்கெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணுற ஒரு ஃபினான்ஷியர் அன்பு செழியன் சார், அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நல்லா தேட்டரில் போய் சிரிக்கணும்னா 80s பில்டப்பு பரவாயில்ல, 80s பில்டப்போட இது கொஞ்சம் காமெடியாக இருக்குது. டிடி ரிட்டர்ன்ஸுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு காமெடி இருக்குது இந்த படத்தில். நல்லா போயிட்டு காமெடி வேணும்னா வயிறு நிறைய நல்லா சிரிக்கணும்னா இந்த படத்தை போயிட்டு பாருங்கள். இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். பாய்.